Hi to all. In this video, நம்ம inline function and macro பத்தி பார்க்க போறோம். Inline function is the function in which compiler replaces the function call with the actual code of the function to eliminate the overhead of function call. எங்கெங்கெல்லாம் function call இருக்கோ அந்த இடத்துல போய் அதாவது அந்த function body தேடி read பண்ணிட்டு திருப்பி இங்க வந்து execute பண்றதுக்கு பதிலா அந்த function call இருக்கிற placeல functionோட பாடியை replace பண்றதுக்கு தான் இந்த inline function யூஸ் பண்றோம். இந்த inline functionஐ inlineங்கிற keywordோட நம்ம யூஸ் பண்ணிருப்போம். இதுதான் வந்து அதனோட எக்ஸிகியூஷன் ஃப்ளோ void main இதுல function அப்படிங்கிற நார்மல் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கும். ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இங்க பார்த்தோம் அப்படின்னா இன்லைனுங்கிற கீபோர்டோட இருக்கிறதுனால இதை ஃபுல்லா ரீட் பண்ணாத அப்படியே இந்த ஃபங்க்ஷன் பாடியை எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிடும். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அப்படியே ப்ரோக்ராமோட ஃப்ளோ கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். இதுவே வந்து நம்ம இங்க இன்லைன் கொடுக்கலைன்னா ஃபங்க்ஷனோட பாடியை ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு அதனோட ஆன்சரை மட்டும்தான் இங்க மெயின் ஃபங்க்ஷனுக்கு எடுத்துட்டு வரும். பட் நம்ம இங்க இன்லைன் கொடுத்ததுனால ஃபுல்லா ஃபங்க்ஷன் பாடியை ரீட் பண்ணாத அப்படியே இந்த ஃபங்க்ஷன் பாடியை எடுத்துட்டு வந்து அப்படியே இங்க எங்க கால் பண்ணிருக்குமோ அங்க காப்பி பேஸ்ட் பண்ணிரும், ரீப்ளேஸ் பண்ணிரும். இந்த ஃபங்க்ஷன் கால்க்கு பதிலா இந்த ஃபங்க்ஷனோட பாடியை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிரும். தட் இஸ் கால் இன்லைன். இன்லைன் அப்படிங்கிறது இந்த கீவேர்டு இருக்கிறதுனால அந்த ப்ராசஸ் நடக்குது. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இன்ட் மெயின்ங்கிற ஃபங்க்ஷன் இதுல வந்து சம் வேல்யூவை டிஸ்பிளே பண்ணி சொல்லியிருக்கோம். ஆடுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம் வித் ஆர்குமெண்ட் 5,10. இதை எடுத்துட்டு போகும்போது இங்க போய் அந்த ஃபங்க்ஷனை கம்பைலர் ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஏக்கும் பிக்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடும். அதே டைம் இங்க பாத்தீங்கன்னா இன்லைன்ங்கிற வேர்டை பார்த்துருச்சு. ஸோ இன்லைன் வேர்ட் பார்த்தோன்னே கீவேர்டை பார்த்தோன்னே கம்பைலர் ஐடென்டிஃபை பண்ணிடும். இந்த பிளாக் ஆஃப் கோடை அப்படியே கொண்டு வந்து இங்க பேஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு. ஸோ இங்க பேஸ்ட் பண்ணிட்டு இன்ட் அதாவது ஃபுல்லா ரிட்டர்ன் a plus b இது ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணி இங்கேயே வச்சிருக்கும். ஸோ எத்தனை டைம் நீங்க வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாலும் எங்கெங்க கால் பண்ணாலும் இதே நடக்கும். ஸோ ப்ரோக்ராமோட ஃப்ளோ அப்படியே மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே இருக்குமோ தவிர ஃப்ளோ வந்து வேற வெளியே போகாது. அப்ப வந்து எக்ஸிக்யூஷன் டைம் நம்மளுக்கு ரொம்ப சேவ் ஆகும். நார்மல் ஃபங்க்ஷனா இருந்தா ஸ்டார்ட் மெயின் ஃபங்க்ஷனை கால் பண்ணிருப்போம், ஃபங்க்ஷனோட பாடி ரீட் பண்ணோம், திருப்பி இங்க முடியுதுன்னா அடுத்தது வந்து மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து அதுவும் ஸ்டாப் ஆகும். பட் ஆனா இது வந்து இன்லைன் ஃபங்க்ஷன் அப்படிங்கும் போது மை ஃபங்க்ஷனை பாத்தீங்கன்னா அப்படியே உள்ள கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணிருக்கு. ஃபங்க்ஷனோட பாடியை தேடி போகல, அப்படியே அந்த காப்பியை கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணிட்டு இந்த ஃப்ளோல எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இங்கே ஸ்டாப் பண்ணிருக்கு. இது வந்து ரூல்ஸ் ஃபார் இன்லைன் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனை இன்லைனா கொடுக்கணும்னா என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னு பார்த்தா இன்லைன்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கணும், ஹெடர் ஃபங்க்ஷனுக்கு பக்கத்துலயே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும், பெரிய ப்ரோக்ராமா இருக்கக்கூடாது, பெரிய மெத்தட ஃபங்க்ஷனை வந்து இன்லைனா சொல்லக்கூடாது, ரிகர்ஷன் யூஸ் பண்ணியிருக்க கூடாது, ஸ்டாட்டிக் வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்க கூடாது. இதெல்லாம் வந்து இன்லைன் ஃபங்க்ஷனோட ரூல்ஸ். மேக்ரோ ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம வந்து சில யூஸ் பண்ணியிருப்போம். மேக்ரோ ஃபங்க்ஷன் ஆஸ் டிஃபைன்ங்கிற வேர்டோட இதுல பாத்தீங்கன்னா மேக்ரோ கோடு எங்க கொடுத்துருக்கோமோ அந்த கோடுக்கு வந்து அந்த வேல்யூவை எல்லா இடத்துலயும் சப்ஸ்டியூட் பண்ணிடும். எங்கெல்லாம் வந்து இந்த மேக்ரோ கோட் இருக்கோ அங்க அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடும் பிஃபோர் த கம்பைலேஷன். தட் இஸ் கால் ப்ரீ ப்ராசர்னு சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் இந்த ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்கோமோ அங்கெல்லாம் எக்ஸ் இன்டு எக்ஸ்ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணி வச்சிரும். நம்ம வந்து கம்பைலேஷனுக்கு முன்னாடி வந்து எந்த சின்டாக்ஸும் செக் பண்ணியிருக்காது. ஸோ வந்து வெறும் சப்ஸ்டியூட் மட்டும்தான் பண்ணிட்டு வரும். ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரெண்ட். இன்லைன் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ப்ரொவைடட் பை தீஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ப்ரொவைடட் பை C++ல கொடுக்குற ஒரு இன்லைன் ஒரு ஃபங்க்ஷனு. மேக்ரோங்கிறது ரெண்டுலையுமே யூஸ் பண்ணுவோம். இன்லைன் பார்த்தீங்கன்னா சில யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்தது இன்லைன் கீவேர்ட் இஸ் யூஸ் டிக்ளேர் த ஃபங்க்ஷன் ஆஸ் இன்லைன். இன்லைன் ஃபங்க்ஷன்ல இன்லைன் வச்சு கீவேர்டு ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம். அடுத்தது இதுல பார்த்தீங்கன்னா ஆஸ் டிஃபைன் யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இது வந்து இன்லைன் ஃபங்க்ஷனை நம்ம வந்து கிளாஸுக்கு இன்சைட் அவுட் சைடு எங்கிருந்து வேணாலும் டிஃபைன் பண்ணிருக்கலாம். பட் மேக்ரோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிளாஸ்க்குள்ள கொடுக்க முடியாது. இன்லைன் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பாஸ்டு பை த கம்பைலர் தான் அதை ஒர்க் பண்ணும். பட் மேக்ரோ ஃபங்க்ஷன்னா ப்ரீ ப்ராசர், கம்பைலருக்கு முன்னாடியே ஒர்க் ஆகுறது. அதே மாதிரி இதுல வந்து மெம்பர்ஸ் வந்து கிளாஸ்ல இருக்கிற மெம்பர்ஸை இன்லைனால ஆக்சஸ் பண்ண முடியும், பட் மேக்ரோனால ஆக்சஸ் பண்ண முடியாது. கம்பைலர் ரீப்ளேஸ் த ஃபங்க்ஷன் கால், பட் மேக்ரோஸ் வந்து அப்படி கிடையாது.
ஃபங்க்ஷனை கால் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணாது, அங்கங்க கொண்டு போய் அந்த வேல்யூ மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி வச்சுட்டு வரும். அடுத்தது இன்லைன் ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரிக்ட் பேராமீட்டர் டைப் செக்கிங். கண்டிப்பா இதுல வந்து கம்பைலேஷன் இருக்கும், பட் மேக்ரோவுக்கு கம்பைலேஷன் இல்ல, ஏன்னா அதுக்கு முன்னாடியே அது சப்ஸ்டியூட் பண்ணி வச்சிருக்கு. அடுத்தது இன்லைன் ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து கம்பைலர் வந்து மேபி அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும் பண்ணாமையும் போகும், பட் மேக்ரோ கண்டிப்பா எல்லா இடத்துலயும் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு ஆகணும். கேன் பி யூஸ் டு டீபக்கிங் எ ப்ரோக்ராம். ஃபர்ஸ்டே சொன்ன பாயிண்ட் தான், இது வந்து கம்பைலேஷன் நடக்கும், இதுல கம்பைலேஷன் நடக்காது. லாஸ்டா தான் கம்பைலேஷனுக்கு முன்னாடியே இது நடக்கும். ப்ரீ கம்பைல் டைம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது வந்து சின்டாக்ஸ் இன்லைனா இன்ட் சம் இன்ட் ஏ கமா பி. இதை வந்து இன்லைனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாவே மெயின் ஃபங்க்ஷன்ல கொண்டு போய் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடும். பட் இது பாத்தீங்க அப்படின்னா எங்கெல்லாம் சம் ஏ கமா பின்னு இருக்கோ அங்கெல்லாம் ஏ பிளஸ் பியை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி வச்சிருக்கும். இதுதான் வந்து இன்லைன் அண்ட் மேக்ரோ ஃபங்க்ஷன். தேங்க்யூ.